இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வசண்டா கிசி கிஜி. இது ஒரு பெங்காலி வெப் சீரிஸுங்க. இதோட எபிசோடு ஒரு 5-6 இருக்கு. அது எல்லாமே மொத்தமா இந்த வீடியோல பாத்துருவோங்க. இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன்ல சொல்லணும்னா, இன்ஜினியர் படிக்கிற ஒரு பொண்ணுமே கணக்கு வாத்தியார் மேல ஆசைப்படுறாங்க. அந்த மனுஷனுமே தன்னோட மனைவியோட பேச்சை கேட்டு ஒரு பேரழிவை சந்திக்கிறாப்ல. நம்ம எல்லாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் கடைசியில இருக்குங்க. என்ன ஏதுன்னு அது கேட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம சேனலுக்கு முத முறையா இப்பதான் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பரபரப்பா சில பேரை காட்டுறாங்க. அவங்களோட இறுதி நொடி முடிவை அவங்களே எடுக்கிற அளவுக்கு இருக்கு. அப்படியே கட் பண்ணா இவங்களோட பேரு டியாசாங்க. இன்ஜினியர் காலேஜ்ல படிக்கிறாங்க. காலேஜ் முடிஞ்சு இந்த டியூஷனா இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலயும் சேர்ந்திருக்காங்க. இப்ப அங்கதான் போய்கிட்டு இருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா, இவங்களுக்கு ஒரு 19-20 வயசுங்க. அம்மாவோட பேரு அமிதா. அவங்கள சிங்கிள் பேரண்ட்டுங்க. இவங்களும் பியூட்டி பார்லர் வச்சுதான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்க ஒரு குடும்பம்ங்க. இவங்களோட டியூஷனுக்குள்ள வராங்க. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிற வாத்தியார் பேரு நிஷானுங்க. மனுஷன் கணக்கு வாத்தியார் போல. டியாவும் உள்ள வராங்க. அந்த மனுஷனும் வாட்ச பார்த்துட்டு 5 நிமிஷம் லேட்டா வந்திருக்க, வெளியில போய் நில்லுமாங்கிற மாதிரி சொல்லிடுறாப்லங்க. இவங்களும் வெளியில போய் நிக்கிறப்பதான் டியாவும் அவரு மேல ஒன் சைடா பாத்துக்கிட்டு இருக்கிறது நமக்கு தெரிய வருதுங்க. இவங்களுமே நம்மள்ட்ட பேசிட மாட்டாரா அப்படின்ட்டு பல கனவுகள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுதுங்க. அந்த மனுஷனும் பாக்குறது கொஞ்சம் கரெக்டா இருக்கு. இங்க பல பேரோட கண்ணு அந்த மனுஷன் மேலையும் பட்டிருக்குங்க. இந்த மனுஷன் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே டியாவும் ஓடி வந்து நான் பாக்குறாங்க. டக்குன்னு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. அதுக்குள்ள ஒண்ணும் தெரியாத போலயே கிளம்பலாமா அப்படிங்கிற அளவுக்கு கேட்டு அப்படியே பாத்துக்கிட்டே போறாங்க. பக்கத்துல ஒரு பைபிள் இருக்கு இல்லையா, இவர் ரொம்ப நாளாவே நம்ம டியாவை ஒன் சைடா பாக்குறாப்லங்க. ஆனா டியாவுக்கு பிடிக்கல. அவங்க மனசுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அது எதுவுமே இந்த ஃப்ரெண்டுக்காரங்கள்ட்ட சொன்னது கிடையாதுங்க. இவங்களோட வீட்டுக்கு போனோடனே அவங்களோட கண்ணு முன்னாடி வந்துட்டு போறதல்ல நம்ம நிஷான் தாங்க. இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு நோட் எடுத்து இந்த பிளேம்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவரு பேரு இவங்க பேரும் போட்டு பாக்குறாங்க. அதுல எனிமீன் வருதுங்க. இந்த மாதிரி நான் ஸ்கூலும் காலேஜ் படிக்கிற காலத்துல இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியும். ஆனா அது எப்படி எழுதுறது தாங்க தெரியாது. இவங்களுக்கு எனிமீன் வந்ததுனால காண்டாயி அதை அடிச்சுட்டு எல் ஃபார் லவ்ங்கிற கணக்கா அவங்களே நினைச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா நிஷானும் வீட்டுக்கு போறாப்ல. வீட்டுக்கு போன பிறகுதான் நமக்கே ஒரு விஷயம் புரியுது. இந்த மனுஷனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க. இந்த ஒரு விஷயம்லாம் அந்த டியூஷன்ல யாருக்குமே தெரியாது, முக்கியமா டியாவுக்குங்க. அதனாலதான் பாத்துக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ தெரியல. இந்த மனுஷன் டியூஷன்ல கட் அண்ட் ரைட்டான ஒரு ஆளுங்க. ஆனா வீட்டுல மனைவி கிட்ட ரொம்ப பாசமா பேசுற ஒரு ஆளுங்க. இவரோட மனைவியோட பேரு சந்திரிமாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த பேனிக் அட்டாக்னா சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் வந்திருக்குங்க. இந்த மனுஷன் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நல்லபடியா தான் பாத்துக்கிறாரு. இந்த மாதிரி நான் இங்க இருக்கிறப்ப அப்படியே அங்கிட்டு நம்ம டியாவும் தூக்கம் வராம வாதியாருக்கு எந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கணக்கா ஆன்லைன்ல நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அது கேண்டில் மூலமா ப்ரொபோஸ் பண்றது இல்ல ரோஸ் கொடுத்து ப்ரொபோஸ் பண்றதுன்னு கடைசியா லெட்டர் மூலமா முடிக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் கிளாஸ் முடிஞ்சது பிறகு அவங்களோட மனசுல பட்டதெல்லாம் எழுதிக்கிட்டு நிஷானோட ஸ்கூட்டிக்கு முன்னாடி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அதுல பேர் நான் மென்ஷன் பண்ணல, இந்த மொட்டை கட்டதாசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க இருக்கு. இந்த மனுஷனும் ஸ்கூட்டி கிட்ட வந்தோடனே அதை பாக்குறாப்ல. பார்த்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தாங்க, யாரோ வச்சிருக்காங்க போலயா அப்படின்ட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தன்னோட மனைவி கிட்டையும் இந்த மாதிரி யாரோ வச்சுட்டு போயிருக்காங்கன்ட்டு சொல்லிக்கிட்டே நோட் எல்லாம் திருத்திக்கிட்டு இருக்காப்லங்க. அவங்க தான் அந்த லெட்டரை எடுத்து படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அடடா என்ன இந்த மாதிரி எழுதுறாங்க அப்படிங்கிற கணக்கா பார்த்து சிரிச்ச வண்ணமாவே இருக்காங்க. சில வார்த்தைகள் எல்லாம் படிக்கிறப்ப ஐயோ மனசோட வந்துருச்சடா, எப்படா அதெல்லாம் எழுதியிருப்பாங்க நம்ம நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரிதான் எழுதியிருக்காங்க போல. இதை பார்த்து நம்ம சந்திரிமாவுக்குமே இந்த பொசசிவ்னஸ் வந்துருதுங்க. இந்த மனுஷனும் இதை பார்த்தோன்னே அவங்களை என்னென்னமா சொல்லி சமாளிக்கிறாப்லங்க. இது சூடா காஃபி போட்டு வரேன்ட்டு இவங்களும் உள்ள போறாங்க. இந்த மனுஷன் திருத்திக்கிட்டு இருந்தார் இல்லையா நோட்டு, டக்குன்னு ஒரு நோட் எடுக்கிறப்பதான் 2 பேர் எழுதி ஃபிளேம்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை இந்த நோட்ல தான் போட்டிருப்பாங்க போல. அதை பாத்துறாப்லங்க. இதே சமயமா அங்கிட்டு டீ போட்டு வரேன்னு சொன்னவங்க அங்க போய் மொத்த லெட்டரையும் படிக்கிறாங்க. என்னைய ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளூ கலர் சட்டை போட்டு வாங்க, நான் யாருன்னு சொல்றேங்கிற கணக்கா மென்ஷன் ஆயிருக்கும் போலங்க. இங்கிட்டு இந்த மனுஷன் டியானே கண்டுபிடிச்சிட்டாப்ல. அப்படியே இவங்க மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு தன்னோட கனவை வேற ஒரு பொண்ணு அப்ரோச் பண்ண வந்தா அவரோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இவங்களும் ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் இவருமே எல்லோ கலர் ஷேட் போடுறாப்ல. இதை பார்த்த சந்திரிமாவுமே இன்னைக்கு நீங்க எல்லோ கலர் ட்ரெஸ்னா போடக்கூடாது, நீங்க ப்ளூ கலர் போட்டு போனாதான் இந்த நாளே ஒரு அருமையான ஒரு நாளா இருக்கும்ட்டு அவங்களுக்கு என்னென்னமோ பேசி ப்ளூ கலர் சட்டையை போட வச்சிடறாங்க. ப்ளூ கலர் சட்டைக்கான மேட்ரு நம்ம நிஷானுக்கு தெரியாது. அப்படியே இந்த பக்கத்து டியூஷன்ல தியாவுமே எக்ஸாம் எழுதி அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ற கணக்கா நேகத்தை கடிச்சுக்கிட்டு ஒரு பதட்டத்திலேயே உட்கார்ந்து இருக்காங்க. இதை பார்த்த இவங்களோட ஃப்ரெண்டு மேகாவுமே என்னடி ஆச்சு இப்படி உட்கார்ந்து இருக்கேன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப மேகாவை ஏதோ பார்த்து அசந்து போறாங்க. என்னோட கிரஷ் இப்படி வராரே அப்படின்ட்டு பார்த்தா அங்க வரது நம்ம நிஷான் தாங்க. இந்த ப்ளூ கலர் சட்டையை பார்த்த உடனே தியாவுக்கு சொல்ல முடியாம பயங்கர ஒரு சந்தோஷம். மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எதுவுமே இந்த மனுஷனுக்கு தெரியாதுங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் முடியுது. இந்த மனுஷனும் வீட்டுக்கு வராப்லங்க. இங்க இருக்கிற சந்திராவுமே கொஞ்சம் மனதளவுல பாதிக்கப்பட்ட மாதிரியே ரியாக்ட் பண்றாங்க. இவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா இவங்க 2 பேருமே கல்யாணத்துக்கு அப்புறம் பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. சில விஷயத்தினால அந்த குழந்தைங்க அபார்ட் ஆக அப்பையில இருந்து மன அளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்களை செக் பண்ண டாக்டருமே இதுக்கப்புறம் இவங்களை ரொம்பவே பத்திரமா பாத்துக்கணுங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாப்ல. இப்போ இந்த லவ் லெட்டர் வேறங்க. இவங்களுக்குமே மனசுக்குள்ள பல எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்குது. ஒரு பக்கெட்டு அவருக்காக ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையல, அவருக்கு பிடிச்ச லைஃப் ஒரு அமைச்சு கொடுத்துடலாமா, இன்னொரு பக்கெட்டு எந்த பொண்ணு வந்தாலுமே சரி நான் என் பொண்டாட்டிக்காக தான் நான்
வாழ்றேங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட மாட்டாரான்ட்டு மனசு தடுமாறி போகுதுங்க. இந்த மாதிரி நேரத்துல ட்ரெஸ்ல ஸ்மெல் வருதா, உடம்புல எங்கேயாவது லிப்டிக் அடையாளம் இருக்காங்கிற மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னே அவரு என்ன ஏதுன்னு கேட்க அந்த லெட்டர்ல ப்ளூ கலர் சட்டையை போட்டு வந்தா நான் யாருன்னு அந்த பொண்ணு சொல்லுவான்ட்டு எழுதியிருக்கா, அதனாலதான் இப்படி பண்ணுங்கிற மாதிரி சொல்ல மனுஷன் கொந்தளிச்சு போயிடுறாங்க. ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை நடக்கிற மாதிரி வருது. இதே சமயத்துல இவருமே அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த மாத்திரை டப்பாவை பாத்துறாருங்க. மனுஷனு கொஞ்சம் பொறுமையா பேசுறாப்பல, இந்த பாருமா அந்த பொண்ணை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நீ விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரி பண்ணிடாத, இதோட பாதிப்பு பெருசா இருக்கும், தயவு செஞ்சு இதோட விட்டுன்னு சொல்லி ஒரு குழந்தைகிட்ட சொல்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. அப்படியே இந்த பக்கத்து டியாவோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க இந்த பியூட்டி பார்லர் தானே வச்சு நடத்துறாங்க. ஏதோ ஒரு கடனால கொஞ்ச நாளாவே ரொம்ப பிரச்சனையில இருக்காங்க. அந்த கடனை குறிப்பிட்ட நாளுக்குள்ள கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனும் பயங்கரமா பேசிட்டு போறாப்பலங்க. இவங்களுமே என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால டைவர்ஸ்ல முடிஞ்சிருச்சுங்க. அப்பையில இருந்து இன்ன வரைக்குமே சரி இந்த பியூட்டி பார்லர் நம்பி தான் இருந்தாங்க. இப்ப இந்த சிக்கல் வேற. அப்படியே இந்த பக்கத்து டியாவுமே டியூஷன்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கு மேக்ஸ் சார் ஆப்சென்ட் ஆமேங்கிற மாதிரி சொல்ல இவங்களும் என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. டக்குன்னு நம்ம பயப்படல, அவரோட ஒய்ஃபுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆமா அதனாலதான் வரலங்கிற மாதிரி சொல்ல இந்த ஒரு விஷயத்தை சுத்தமா இவங்களால ஏத்துக்க முடியலங்க. ஏன்னா இது இவருக்கு இன்ன வரைக்குமே கல்யாணம் ஆகல நினைச்சுக்கிட்டு இருந்தோம், கல்யாணம் ஆயிடுச்சு சொல்றாங்களேங்கிற ஒரு விஷயம் மனசுக்குள்ள அம்புட்டு கஷ்டமா இருக்குங்க. இதை நினைச்சு லைட்டா ஃபீவர் வந்துருச்சுங்க. அப்படியே அடுத்த நாள் வந்துருவாருங்கிற மாதிரி பாக்குறப்ப அன்னைக்கு ஆப்சென்ட் தாங்க. ஒரு கட்டத்துல இவங்களுமே சரி போன் பண்ணி விசாரிக்கலாமே அப்படின்ட்டு கால் பண்றாங்க. அங்கிட்ட அந்த போன் காலை எடுக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம சந்திரிமா தாங்க. இவங்களுமே லேடி குரல கேட்ட உடனே கட் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு இன்னமுமே கன்ஃபார்ம் ஆயிடுதுங்க. அங்கிட்டு சந்திரிகாவுமே காலை கட் பண்ண உடனே இந்த ட்ரூ கலர்லாம் வரும் இல்லையா, அதுல டியான்னு வந்துருதுங்க. இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு தான்ட்டு இதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படியே அந்த பக்கத்து டியாவோட அம்மாவும் வீட்டுக்குள்ள வராங்க. டியாவுமே என்னம்மா முகத்துல ஒரு பொலிவு தெரியுதுங்கிற மாதிரி கேட்க, இல்ல இந்த பேங்க் வரையும் பணத்துக்காக போயிருந்தேன் இல்லையா, அது சீக்கிரமாவே கிடைச்சிருங்கிற மாதிரி சொல்ல இவங்களுக்கு சந்தோஷங்க. அப்ப இந்த வாட்டி பிரியாணி வாங்கி கொடுத்துருமாங்கிற மாதிரி சந்தோஷமா கேட்க கண்டிப்பாங்கிற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. டியா நான் எப்படி இருக்கேங்கிற மாதிரி கேட்க என் தங்கத்துக்கு என்னம்மா ஒரு வார்த்தையை சொல்லி அழகா சுருக்க விரும்பலமா, சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்குமா, இப்படிமா பணம் ஏற்பாடு பண்ணுங்கிற மாதிரி கேட்க அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கும் போகுது. இவங்க இந்த பணத்தை ரெடி பண்றதுக்கு பேங்குக்காக தான் போயிருப்பாங்க. அந்த சமயத்துலதான் இவங்களோட முன்னாள் கணவரை பார்த்திருப்பாங்க. நீ என்னமா இங்க இருந்து வரங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. ஒரு 19-20 வருஷத்துக்கு மேல இன்னைக்கு தாங்க முதல்ல பாத்துக்கிறாங்க. அப்படியே டீயை குடிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த மனுஷனுக்கு 2ஆம் தரமாவும் கல்யாணம் ஆயிருக்குங்க. ஆனா கல்யாணத்தை மறைச்சுதான் 2ஆம் கல்யாணமே பண்ணிருக்காரு போல. இந்த ஒரு விஷயம் நான் சொல்றாப்ல மேற்கொண்டுமே 10வது படிச்சுக்கிட்டு இருக்கிற பையனையும் சொல்றாருங்க. உடனே அந்த மனுஷனுமே டியா இப்படி இருக்கானுங்கிற மாதிரி கேட்க அவன் நல்லா தான் இருக்கா, ஸ்கூல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சேர்த்து விட்டுருக்கேன், ஒரு ப்ராப்ளத்துக்காக தான் நான் இங்க பேங்குக்கு வந்தங்கிற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் என்ன இதுன்ட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாப்லங்க. உடனே அவருமே அந்த பணத்தை நான் கொடுக்கறேங்கிற மாதிரி சொல்லிருப்பாப்ல. அந்த ஒரு விஷயத்தை தான் இங்க வந்து டியா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட டியாவுமே நீங்க கல்யாணத்துக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களாங்கிற மாதிரி கேட்க சந்தோஷமா தான் இருந்தோம், அப்புறம் ஏன் டிவோர்ஸ் பண்ணீங்கிற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. குடும்பத்துக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன சண்டை கூட ரொம்ப பெருசா முடிஞ்சிரும். ஆனா எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலுமே ரெண்டு பேருமே உட்கார்ந்து மனசு விட்டு பேசினாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாவே முடிஞ்சிரும். எல்லாருமே கல்யாணம் பண்றாங்க, எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தானம்மா. சில பேர் புடிச்சு பிடிக்காம வாழ ஆரம்பிக்கிறாங்க, அதுல சில பேர் மட்டும் தான் அந்த வாழ்க்கையே வேணான்னு வெளியில வராங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்த நாள் நிஷானும் டியூஷனுக்கு வராப்பல. இத பார்த்த டியாவுக்கு அவ்வளவு சந்தோஷங்க. அவங்க மனசுக்குள்ள பல யோசனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த மனுஷன் பிடிக்காத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருப்பாரோ, இப்படி இருக்கிற நேரத்துல டெஸ்ட் நோட்டுனா குடுக்கறாப்ல. இத வாங்கின டியாவுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அதே நோட்ல தாங்க ஃபிளேம்ஸ் நான் போட்டு பார்த்திருப்பாங்க. அதெல்லாம் அடிச்சுட்டு நிஷானுக்கு 2 S வரும் போலங்க. சரியா போட்டு பார்த்தா லவ்ங்கிற மாதிரி வருதுங்க. இத பார்த்தோன்னே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்க. இந்த வேலையை செஞ்சது இந்த மனுஷன் இல்லங்க, இவரோட மனைவி தாங்க. டியாவும் காதல் மயக்கத்துல இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நேரத்துல இந்த வாதியாருக்கு மெசேஜ் பண்றாங்க. இப்ப அந்த போன் யார் கையில இருக்குன்னா சந்திரிமா கிட்டங்க. இவங்களும் பார்த்த உடனே இப்ப மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்ட்டு கணவன் கிட்ட சொன்ன உடனே நீ இது மெசேஜ் பண்ணிடாதங்கிற மாதிரி அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. மொபைல புடுங்க ட்ரை பண்றப்ப இதுனா ஜாலியா பண்றதா, ஃப்ரீயா விடு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்ப உன்னோட போட்டோ அனுப்புங்கிற மாதிரி இவங்களும் மெசேஜ் அனுப்பி விட்டுறாங்க. இதை பார்த்த உடனே டியாவுக்கும் பயங்கர சந்தோஷங்க. இவங்களும் போட்டோ அனுப்புறாங்க. இந்த மனுஷனுமே இதுக்கப்புறம் எதுவும் மெசேஜ் பண்ணிடாதங்கிற மாதிரி சொல்ல இந்த ஒரு விஷயம் மனைவி கேட்கிற மாதிரி இல்லைங்க. பிங்க் கலர் Dress நல்லா இருக்குங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிடுறாங்க. இந்த மனுஷனுக்கு செம்ம காண்டாயிடுது. இதனால பல வார்த்தைகளை விட்டுறாருங்க. உன் கூட இருந்தாலும் நிம்மதியா இருக்க முடியல, நீ பண்றதும் சலிச்சுக்கிட்டு இருக்க முடியல, என்னத்துக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறாருங்க. மேற்கொண்டுமே இதுக்கப்புறமாச்சு எதுவும் பண்ணிடாத அப்படின்னு கடுகடு நடந்துடுறாருங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அடுத்த நாளுமே வாதியாருக்கு பிங்க் கலர் பிடிக்கணுங்கிறதுக்காக இவங்களுமே பிங்க் கலர் சுடி போட்டு உள்ள வராங்க. இவங்கள ஒன் சைடா பாத்துக்கிட்டு இருந்த நம்ம பயப்படையுமே இவ வர வர ரொம்ப மாறிட்ட என்னன்னு கேளுங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காப்பலங்க. இதே சமயத்துல நிஷானும் உள்ள வராப்பல. வரப்பே பிங்க் கலரை பாத்துறாப்பலங்க. மனுஷனுக்கு
அம்மா காண்டு டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டு வெளியில உனக்கு மெசேஜ் பண்ணதுலாம் நான் கிடையாது, என்னோட மனைவி தான், அவளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, துளி கூட அப்படி நினைச்சு பார்த்ததே கிடையாது, இதோட இதை நான் மறந்துரு அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறாப்ல. ஆனா முடியலங்க. அந்த நேரத்துல உடனே மொபைல் எடுத்து கிளாஸ் முடிஞ்சோடனே வெயிட் பண்ண சொல்றாப்ல. இங்கிட்டு கிளாஸும் முடியுதுங்க. என்ன இவ்வளவு நேரம் ஆகுதுன்ட்டு வெளியில வந்து பாக்குறப்ப இவங்க ரொம்ப நேரமா ஒரு பதட்டத்திலேயே நின்றுட்டு இருக்காங்க. இந்த மனுஷனும் சொல்லலான்னு ட்ரை பண்றப்ப டக்குன்னு இவங்களுக்கும் ஒன்னும் புரியாம ஹக் பண்ணிடுறாங்க. இந்த மனுஷனுமே இந்த ஒரு விஷயமா எதிர்பார்க்கல இல்லையா, மனுஷன் ஆடி போய் நிக்கிறாங்க. இவங்களுமே ஹக் பண்ணிட்டு எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவருக்கு இங்க என்ன நடக்குது சுத்தமா தெரியலங்க. மைண்டே பிளாக் ஆன மாதிரி இருக்கு. இதே நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா மனைவி படுத்த படுக்கையா இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு மாமா கிட்ட கேக்குறப்பதான் அந்த மனுஷன் என்ன சொல்றாப்லீனா 2-3 வாட்டி பேனிக் அட்டாக் வந்திருக்குங்கிற மாதிரி சொல்ல மனுஷன் உடஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா காலையில கொஞ்சம் கடுகருன்னு நடந்ததால இவங்களும் அதே நினைச்சுக்கிட்டு இருந்து இந்த மாதிரி நடந்து போச்சு போலங்க. அந்த மனுஷனுமே இதுக்கப்புறம் இப்படி பேச மாட்டோமா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணு, உன்னோட சந்தோஷம் தான் என் சந்தோஷங்கிற கணக்கா பேசி தூங்கவும் வைக்கிறாப்லங்க. இங்கிட்டு டியாவும் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இவரும் பேச ஆரம்பிக்கிறாப்லங்க. என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு எல்லாரும் பேசுற மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த மனுஷன் பேசுறத மனைவி கிட்ட இருந்தே லைட்டா மறைக்கிற மாதிரி இருக்குங்க. இங்க டியாவுமே வெளியில போய் இங்க ஐஸ்கிரீம் சாப்பிடலாமாங்கிற மாதிரி கேட்க, அப்போ நாளைக்கு வைக்கிற டெஸ்ட்ல டாப் ரேங்க் எடுத்துக்காட்டு கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்லி முடிக்கிறாப்ல. இவங்களும் அதுக்காக கடுமையா படிச்சு அந்த எக்ஸாம்லயும் டாப் ரேங்க் எடுத்துறாங்க. இந்த மனுஷனும் டியூஷன் விட்டு கிளம்பிடலான்னு பாக்குறப்ப வண்டியை மறைச்சு நீங்க சொன்ன மாதிரியா நான் எடுத்துட்டேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்க பிராமிஸ் பண்ணிருக்கீங்கிற மாதிரி சொல்ல இந்த மனுஷனும் வேற வழியே இல்லாம இவங்களோட முதல் பயணம் இப்படியே தொடங்க ஆரம்பிக்குதுங்க. அப்படியே இந்த பக்கத்து டியாவோட அம்மா ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் பணம் தரேன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, இப்ப அவருக்கு போன் பண்ணா என்ன சொல்றாப்லீங்க, ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு, நான் எதுவா இருந்தாலும் வந்து சொல்றேங்கிற கணக்கா கொஞ்சம் தவிர்க்கிற மாதிரியே பேசுறாப்லங்க. இந்த நமக்கிட்ட எல்லா எக்ஸாம்லயுமே டாப் ரேங்க் எடுக்கிறாங்க, நீங்க சொன்ன மாதிரியே நான் எடுத்துட்டேன்ட்டு பானிபூரினா சாப்பிட போறாங்க. இதே மாதிரி பல நாட்களும் கடந்து போகுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சந்திரிமாவும் அவரோட ஹஸ்பண்டோட போன் எடுத்து பாக்குறாங்க. அவங்க சாட் பண்ணதெல்லாம் இவங்களுக்கு தெரிய வருதுங்க. அதை வெளியிலயும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் கிளம்புறப்ப இந்த சென்ட்டை உங்க கிஃப்ட் மாதிரி அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. ஏன்னா டியாவுக்கு இந்த சென்ட்டோட ஸ்மெல் பிடிக்குன்ட்டு ஸ்டார்டிங்ல லெட்டர்ல எழுதிருப்பாங்க. அதுக்காக தான் இவங்க கொடுக்க சொல்றாங்க. இந்த மனுஷனுக்கு கொடுக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்றாப்ல. அவங்களும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுற மாதிரி பேச வேற வழியே இல்லாம வாங்கிட்டு போறாருங்க. சொன்ன மாதிரியே இந்த சென்ட் பாட்டிலையும் கொடுக்கறாப்ல. சின்ன சின்ன எதிர்பார்ப்பு இங்க பெருசா ஆகும்னு சும்மா வாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்துல டியாவுமே நான் உங்களுக்கு கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்ல ஸ்கேன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லி ஸ்கேனும் பண்ண வச்சிடறாங்க. இதை நீங்க போறப்ப கேளுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, அதை ஸ்கேன் பண்ணோம்னா இவங்க ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குங்க. இதை கேட்ட உடனே அந்த மனுஷனும் ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் வெளில போறது வருதுன்ட்டு சுத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் சந்திரமாவுக்கு தெரியாமலே நடக்குதுங்க. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்க சூழ்நிலையில இவங்க 2 பேருமே பக்கத்துல இருக்க லைப்ரரிக்கு போறாங்க. அங்க யாரும் இல்லாத நேரத்துல டியாவும் அவரை கிஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே இந்த பக்கத்து டியாவோட அம்மாவுமே அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மனுஷன் ஒரு கட்டத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாப்புலங்க. பணம் தரேன்னு சொன்ன மனுஷன் இந்த மாதிரி நான் பண்றாருன்னா தர விருப்பம் இல்ல போலங்க. அவரே தான் கடன் கொடுக்கறேன்னாரு, நம்ம ஒண்ணு கேட்கலையேன்ட்டு அவங்க மனசுலயும் பல எண்ணங்களோட ஆரம்பிக்குதுங்க. இந்த பக்கத்து நிஷானும் வீட்டுக்கு வராப்புல. இவங்களுமே என்னங்க இன்னைக்கு இவ்வளவு லேட்டுங்கிற மாதிரி கேட்க, ஒண்ணும் இல்லாம வெளில கொஞ்சம் போக வேண்டியது இருந்துச்சு, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா டியா கூட தான் வெளில போயிருப்பாப்புல. இவங்களுமே டியா கூட வெளில போயிட்டு வந்தீங்களாங்கிற மாதிரி கேட்கிறப்ப அந்த மனுஷன் இல்லன்னு ஒரு பொய்ய சொல்லிடுறாப்புலங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் மனுஷன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக பழைய ட்ரெஸ் போட்டிருக்கிறத இவங்க ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க. அந்த சென்ட் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அது டியாவுக்கு பிடிக்கும்னு மட்டும் இல்லங்க, இந்த மனுஷன் டியா கூட இருந்தாரா இல்லையான்ட்டு செக் பண்றதுக்கு கூடங்க. அதுலயும் பர்ஃபியூம் ஸ்மெல் வருது, இந்த மனுஷன் போய் சொன்னான்ட்டு அவங்களுக்கு அப்பட்டமா புரிய வருதுங்க. இது மட்டும் இல்லாம முன்னாடி போன் வந்துச்சுன்னா மனைவி முன்னாடியே பேசுற ஒரு இப்பல்ல தனியா ரூம்ல போய் பேச ஆரம்பிக்கிறாருங்க. இவங்களுக்கு மனசளவுல ரொம்பவே பாதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நேரத்துல காலையில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இவங்களும் தட்டு தடுமாறி ஒரு கிஃப்ட் வைக்கிறாங்க. என்ன ஏதுன்னு கேக்குறப்ப ஆனிவர்சரிங்கிற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் ஹாப்பி ஆனிவர்சரிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்ல இன்னைக்கு ஆனிவர்சரி இல்ல நேத்துங்கிற மாதிரி சொல்றப்பதான் மனுஷன் ஆனிவர்சரி டேட்டையே மறந்துட்டாருன்ட்டு மனசு உடைஞ்சு போறாங்க. தட்டு தடுமாறி இந்த மனுஷன் எதுவும் பேசாம கிளம்புறாங்க. இவரு இந்த ஒரு விஷயத்த பெருசா எடுத்துக்கல. இவங்க வெளில போனது வந்து எல்லா போட்டோவுமே டியாவை அனுப்பி விடுறாங்க. அதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுறாப்புலங்க. இதுல இருந்தே தெரியுது மனுஷன் கொஞ்சம் மாறிட்டாரு போல. அப்படியே இந்த பக்கத்து டியூஷன்லயுமே டியாவை ஒன் சைடா பாத்துக்கிட்டு இருந்தான் இல்லையா, அந்த பைபிள கொஞ்சம் காண்டா சுத்தனா என்ன ஏதுன்னு பார்த்தோம்னா டியா இன்ன வரைக்கும் Facebook ஸ்டேட்டஸ்ல சிங்கிள் வச்சிருந்தாங்க. நேத்தில இருந்து கமிட்டர்னு வச்சுட்டாங்க போலங்க. அது யாரு என்ன என்கிட்ட சொல்லி ஆகணுங்கிற கணக்கா கொஞ்சம் வாக்குவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த பக்கத்து டியாவோட அம்மாவும் கடையை திறக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறப்பதான் அவங்களோட எக்ஸோட ஹஸ்பண்டோட பையன் நிக்கிறத பாக்குறாங்க. உடனே நல்லா இருக்கியப்ப என்ன பாண்டு விசாரிச்சுட்டு ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிறாங்க. அது ஏன் எதுக்குன்னு பார்த்தா அந்த மனுஷன் போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டாப்ல, மெசேஜ் போட்டு விடுவோம்னு சொல்லிட்டு இவங்க எடுத்த போட்டோவையும் அனுப்பி விட்டோனே மனுஷன் பதறிக்கிட்டு உடனே போனை போடுறாங்க. இவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா நீ முதல் கல்யாணத்தை மறைச்சுதான் 2வது கல்யாணம் பண்ணேன்ட்டு இந்த உண்மையை உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னனுமே என்னை பிளாக்மெயில் பண்றியாங்கிற கணக்கா பேசுறாப்ல. இவங்களுமே பிளாக்மெயில் ஒண்ணு பண்ணல, நான் எதுவுமே கேட்கலையே, நீயா தானே தரேன்னு சொன்னேன், போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேற, இவ்வளவு அலக்கடிக்கிறியே அப்படி சொன்னதாங்க. அந்த மனுஷன் தரங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்றாப்ல. அப்படியே இந்த பக்கத்து கிளாஸ் போயிட்டு இருக்கிறப்ப நீ அவன் இவருக்கு மெசேஜ் பண்றாங்க. என்ன ஏதுன்னு இன்னைக்கு லைப்ரரி போலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
கிளாஸ் முடிஞ்சோடனே ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிட்டு லைப்ரரிக்கும் போறாங்க. இவங்க போறது எல்லாம் அந்த ஃப்ரெண்டுக்காரங்களும் பாத்துறாங்க. இவங்களுக்கு பெரு அதிர்ச்சிங்க. டியாவும் நிஷானும் லைப்ரரிக்கு போறாங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் டியாவுமே ரொமான்ஸா நெருங்கி வராங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட இந்த மனுஷனுமே ஒரு கட்டத்துல இப்படி பண்றதுன்னா சரி கிடையாதுமா, உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன், நானும் சொல்ல வரதான் நினைக்கிறேன், ஆனா இன்ன வரைக்கும் சொல்ல முடியாம தான் போயிருக்கு. இப்போ நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே என்னோட மனைவி தான் காரணம். நான் எவ்வளவு உண்மையா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவ இந்த மாதிரி என்னை பண்ண வச்சுட்டா. என் மேலையும் தப்பு இருக்குமா அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாப்பல. இதுக்கப்புறமேட்டுக்குமே நம்ம பேசுறது போறதல்ல சரி கிடையாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறப்ப அவங்களும் இதை கேட்டு மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அவரோட மனைவி சொன்னதாலதான் நம்ம கிட்ட பொய்யா நடிச்சுக்கிட்டு இருந்தாரா, அப்ப இன்ன வரைக்கும் பேசுனதெல்லாம் பொய் தானா அப்படின்னு மனசையை நொறுங்கி போய் கண் கலங்கி அங்க இருந்து கிளம்புறாங்க. மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறதுல இந்த மாதிரி பேசி இவ்வளவு பெரிய துரோகத்தை நமக்கு பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறது மட்டும்தான். இருந்தாலுமே மனசு ஏத்துக்கலங்க. நடந்தது எல்லாத்தையுமே ஃப்ரெண்டுக்காரங்கள்ட்டையும் சொல்லி கண் கலங்கி போறாங்க. அவங்களுமே அவருக்குமா அறிவு இல்ல, இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா போயிருக்காங்களா வச்சிருக்காங்களான்ட்டு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா அந்த மனுஷன் பேசி பழகிட்டு கடைசியில ஒய்ஃபுக்காக தான் இந்த மாதிரி பேசினேன், அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி சமாளிக்கிறாரோ என்னமோ தெரியல, என்னால நிம்மதியாவே இருக்க முடியலன்னு சொல்லி காதறி அழுகுறாங்க. அப்படியே இந்த பக்கெட்டு நிஷானும் தன்னோட பொண்டாட்டி கிட்ட முன்ன மாதிரி பேசுறது இல்லையா, அதெல்லாம் நினைச்சு இவங்க ஃபீல் பண்றப்பதான் இப்பெல்லாம் நீ வர வர ரொம்பவே லேட்டா வர, இது மட்டும் இல்லாம ட்ரெஸ்ல அந்த பர்ஃபியூம் ஸ்மெல் அடிக்குது, நீ ரொம்ப ஏமாத்துறியோங்கிற கணக்கா தோணுது அப்படி சொன்னது. அந்த மனுஷனுமே நான் பேசினது மனசால நினைச்சதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நடந்த எல்லா உண்மையும் சொல்றாப்பலங்க. இதுக்கப்புறம் நீ நினைச்ச மாதிரியே யாரு வந்தாலுமே உன்னை விட்டு நான் போக மாட்டேன், எனக்கு நீ மட்டும் தான் முக்கியங்கிற கணக்கா பேச அவங்களுக்கு டக்குன்னு உடம்பு சரியாம போகுதுங்க. இப்ப கூட நீ நம்பலன டியாவோட நம்பரை பிளாக் பண்ணிரு, அதுவும் கையாலேயே பண்ணிரு, இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி விளையாட்டு நான் விளையாண்டுறாத இந்த அப்படின்ட்டு போனை கொடுக்கறாப்பல. அவங்களும் டியாவோட நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டுறாங்க. இப்பதான் சந்திரிமாவுக்கு ஒரு நிம்மதி. இந்த மாதிரி ஒரு சமயத்துல டியாவும் கால் பண்ண பிளாக் லிஸ்ட்ல போட்டாங்கன்னு தெரிய வருதுங்க. அவங்களுக்கு கதறி அழுகுறாங்க. அப்படியே அடுத்த நாள் இந்த மனுஷனும் தன்னோட மனைவிக்கு குக்கிங்னா பண்ணிட்டு வந்து கொடுக்கறாப்பல. அப்படி முன்னாடி ஒரு தண்ணி ஜக்கு இருக்குங்க. இத பார்த்தோன்னே அந்த மனுஷனுக்குமே டியா கூட பானிபூரி சாப்பிடறப்ப ரொம்பவே காரமா இருக்கும். அந்த நேரம் இந்த மனுஷன் தண்ணி கொடுத்திருப்பாப்பல. அந்த நிமிஷங்கள் எல்லாம் கண்ணு முன்னாடி வர பார்த்து சிரிக்கிறாப்பல. இந்த ஒரு விஷயத்த சந்திரிமாவும் உணர்றாங்க. இந்த மனுஷன் உண்மையா இருந்தது போலதான் நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ண டியாவோட அம்மாவுமே அந்த பணம் வாங்கறதுக்காக முன்னாள் கணவனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்பதான் இந்த மனுஷனை செக்க கொடுத்துட்டு இந்த பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறது இன்ன வரைக்குமே விட்ட பாடு இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்த இப்பயும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் மேல கீழே பேசிடுறாப்பலங்க. இந்த அம்மாவுக்குமே செம்ம காண்டு. நானா பணம் கேட்டேன், நான் சொன்னதுக்கு நீ தானே தரேன்னு சொன்னேன், 19-20 வருஷமா ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அதையே பார்த்தவளுக்கு இந்த பணத்தை பார்க்க தெரியாத, பணமும் வேணாம் ஒண்ணு வேணாம் இந்த அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு கிளம்புறாங்க. அப்படியே இந்த பக்கெட்டு மனுஷனுக்கு சரியா தூக்கம் வரலங்க. இவரு தன்னோட மனைவி கூட நெருங்கி இருக்கலான்னு பாக்குறப்ப அந்த நொடி நிமிஷம் கூட டியாவோட ஞாபகங்கள் வந்து போகுதுங்க. இந்த ஒரு விஷயத்தையும் சந்திரிமாவும் புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட இருந்து விலகி போறாங்க. இங்கிட்ட டியாவுமே போக்கஸா படிக்க முடியல. அந்த ஒரு விஷயத்தினால ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துல திரும்ப போய் பேசலாம்னு சொல்லிட்டு நிஷானுக்கிட்டையும் பேசுறாங்க. அந்த மனுஷனும் ரொம்பவே தவிர்த்துறாப்பலங்க. இதுல காண்டான டியாவுமே நேரா நிஷானோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. இவங்கள ஏற்கனவே சந்திரிமாவுக்கு தெரியும் இல்லையா, போட்டோல பாத்திருப்பாங்க. டியாவை பார்த்த இவங்களுமே கொஞ்சம் பதறி போயிடுறாங்க. டியாவும் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் எமர்ஜென்சி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கேட்க அவங்களும் கை காட்டி விடுறாங்க. சந்திரிமாவுக்கு ஒன்னும் புரியல. உடனே கிச்சனுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வர கேப்ல சொல்லாம கொள்ளாம டியாவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சந்திரிமாவுக்குமே இங்க என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியாத புதிரா இருக்குங்க. வெளியில போயிட்டாங்களா இல்ல ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்காங்களான்ட்டு அங்க போய் பார்க்க போறாங்க. உள்ள போனா அந்த கண்ணாடியில லிப்டிக் கரை இருக்குங்க. பக்கத்திலேயே ஒரு லெட்டர் இருக்கு. என்ன ஏதுன்னு பார்த்தா நீங்க கொடுத்த அத்தனையுமே கொடுத்துட்டேன், பாய் பாய் குட் பாய்ன்ட்டு எழுதிட்டு கிளம்பி இருக்காங்க. இவங்களுக்கு இதுல இருந்தே புரிஞ்சிருதுங்க அந்த மனுஷன் லவ் மட்டும் பண்ணலங்க, இந்த மாதிரிதான் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சு இத பார்த்து உடஞ்சு சுக்குநூறா போறாங்க. அன்னைக்கு நைட்டுமே அந்த மனுஷன் வராப்பல இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் பாக்குறாருங்க. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா இது நடந்ததுன்னா சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே அந்த மனுஷன் தடுமாறி போறாரு. இந்த அம்மாவும் என்னோட மேல நானே மண்ணலி போட்டுக்கிட்டேனேன்ட்டு சொல்லி காதறி அழுகுறாங்க. ஒரு கட்டத்துல பயங்கரமா அந்த மனுஷனை திட்டி தீக்கிறாங்க. அவரும் சொல்ல முடியாத அளவுக்கு கோவப்படுறாரு. அப்படியே அடுத்த நாள் காலையில டியாவும் நிஷானும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. இந்த மனுஷனுமே என்ன சொல்றாருன்னா நேத்தி நீ இப்படி பண்ணிட்டு போனது சரியா, உனக்கு எனக்கு சரியா வராதுன்னு நான் எப்பயே சொல்லிட்டேனே, நான் வேணாம் சொல்றேன்னா ஒரு காரணங்கள்னா இருக்கு, சொன்னதுக்கு அப்புறமா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்ட்டு கண்ணத்திலேயே அரைஞ்சிடறாப்பலங்க. அவங்களுக்கும் படு பயங்கரமா கோவம் வந்து என்னையே தூக்கி போட்டு போறீங்களே யாருன்னு காட்டுறேன் அப்படின்ட்டு சவால் விட்டுட்டு கிளம்புறாங்க. அப்படியே அன்னைக்கு நேற்று டியாவுமே பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இத பார்த்த அம்மாவுமே என்னமா இப்படி அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு பதட்டத்துல கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப டியாவும் என்ன சொல்றாங்கன்னா டியூசன் சார் ஒரு தப்பான எண்ணத்துல என்ன பாக்குறாரு, பேசினாரு பழகினாருன்ட்டு நடந்த கதையை மாத்தி சொல்றாங்க. முழுக்க அவர் மேல மட்டும் தப்புங்கிற கணக்கா சொல்ல அவங்களுக்கு உச்சக்கட்ட கோவங்க. இந்த ஒரு விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் மீடியான்னு சொல்லிட்டு பாக்குற இடத்துல பரவ ஆரம்பிக்குது. நிஷானையும் அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்கு அழைச்சிட்டு போறாங்க. இந்த ஒரு விஷயத்த நான் பார்த்த மனைவியுமே நம்மளால தானே இந்த மனுஷன் இந்த மாதிரி பாதிச்சு போறாரு அப்படின்னு கதறி அழுகுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இங்க பல விசாரணைகள் போய்கிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல டியாவோட ஃப்ரெண்டும் என்ன பேசிக்கிறாங்கன்னா அன்னைக்கு இந்த மாதிரி சொன்னா இப்ப என்ன மாத்தி சொல்ற, இப்ப சொல்லி அந்த மனுஷனையும் ஜெயில போட்டாங்க, உண்மையாலுமே என்ன நடந்துச்சுன்னு நம்ம சொல்லி ஆகணும்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயும் நடந்தது எல்லாத்தையும் இவங்களும் சொல்றாங்க. அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சந்திரிமாவுக்கும் மனசாட்சிய சாகடிக்கிற கணக்கா நம்மளால தானே இப்படி எல்லாம் நடந்துச்சுட்டு நினைச்சு
நினைச்சு மன நோயாளி மாதிரி ஆயிடுறாங்க. இந்த மனுஷனுமே வெளியிலயும் வராப்பலங்க. ஆனா ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க இல்லையா, அந்த வாயை எக்காரணம் கொண்டு அடக்க முடியாதுங்க. இந்த கேஸ்ல இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான்னு சொல்லிட்டு ஊரே மூஞ்சில கறி பூசின கணக்கா பூசி நக்கல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மனுஷன் நொந்து போறான். இங்க டியாவுமே கூட இருந்தவங்களே அந்த மனுஷனை இந்த மாதிரினா பேசி ஜெயிலுக்கு அனுப்பி குடும்பத்தை இப்படி ஆக்கிட்டியா அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல 2 பேருமே ஒரு இடத்துல மீட் பண்றப்ப அன்னைக்கு மட்டும் உன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நடந்தது சொல்லாம இருந்திருந்தேன், என் வாழ்க்கை அப்படியே போயிருக்கும். நான் உண்மையா இருந்ததுனாலதான் போலீஸ் எவ்வளவு கேட்டு நான் சொல்லவே இல்லை, இப்பயும் உண்மையா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. போறப்பே ஒரு வண்டியில ஆக்சிடென்ட் ஆயிடுறாருங்க. அப்படியே இந்த பக்கத்து சந்திரிமாவுமே நம்மளால தானே இப்படி ஆயிடுச்சுட்டு ஒரு கட்டத்துல சொல்ல முடியாத அளவுக்கு தூக்கு மாத்திரையெல்லாம் போட்டு அவங்களோட முடிவை அவங்களே தேடிக்கிறாங்க. இந்த பக்கத்து நடந்த எல்லா விஷயத்துக்கும் நம்ம தான் காரணம், இதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே இருக்க கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துறாங்க. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்போங்க. என்ன ஏதுன்னு இப்ப புரிஞ்சிருச்சு. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ ஒரு நல்ல கதைகளத்தோட சந்திப்போம். பை பாய்.